நல்லா டேஸ்டான பாகற்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 பாகற்காய் எடுத்திருக்கேன். இதை ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள விதைகள் நல்ல பிஞ்சு விதைகளாக இருந்ததுன்னா அதோடையே சேர்த்து சமைச்சிக்கலாம். சப்போஸ் உள்ள விதைகள் ரொம்ப பெரிய விதைகளாக விளைஞ்ச விதைகளாக இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாகற்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் சில பொருட்களை வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயோட வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதக்க ஆரம்பிக்கும் போதே நாம் தேவையான மற்ற பொருட்களையும் இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கு நான் இப்போது இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் எல்லா அளவுகளும் அளந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நாம் இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கலருக்காக 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கலாம். இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் காரம் இருக்காது, கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாம் இதில் அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இந்த அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்ட. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாக வதங்குற அளவு வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான மசாலாஸ் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போது கலந்து விட்டுட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பொருட்கள்லாம் வதக்கின பேனில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பாகற்காயை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாகற்காயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா குழம்பு செய்யும்போது பாகற்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம். பாகற்காயில் நாம் இப்போ எதுவுமே சேர்க்கலை, கட் பண்ணிவிட்டு பாகற்காயை அப்படியே சேர்த்துருக்கோம். வேறு எந்த பொருட்களுமே இது கூட ஆட் பண்ணல. இப்போ பாகற்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெயில் வதங்கி வரத்தண்டியும் வதக்கிக்கலாம். ரொம்ப முழுமையாக சுருண்டு வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்துருந்தோன்னா தான் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க முடியும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பாகற்காயை ஓரளவு இந்த மாதிரி வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாகற்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அது இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை இந்த நேரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 பெரிய பல் பூண்டு எடுத்து அதை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்தண்டியும் வதக்கிக்கலாம்.
வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா நாம் கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற பாகற்காயையும் இது கூடவே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் பாகற்காயை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா பாகற்காயோடு சேர்த்து மசாலா பேஸ்ட்டையும் கலந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பாகற்காயில் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குழம்பு அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதை அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளியை நல்லா பசைஞ்சிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நாம் 2 தக்காளி ஏற்கனவே சேர்த்துருக்கோம். நமக்கு புளிப்பு சுவை எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குழம்பு அளவை பொறுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரத்தண்டியும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-12 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை அடியிலேருந்து கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாகற்காயை ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு செய்கிறதுனாலையும் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனாலையும் நமக்கு பாகற்காயோட கசப்பு ரொம்ப தெரியாமல் பாகற்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான பாகற்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சோறு வச்சு அதில் பாகற்காய் குழம்பு சூடாக ஊற்றி சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாகற்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.